26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி முதல்ல என்னென்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் தரப்போகுது? சனி பகவானை நினச்சி ரொம்ப பயந்த ராசி கடகராசி. அஷ்டம சனிலாம் முடிஞ்சாச்சு. இப்போ பாக்ய சனி வக்ரமாக வேற ஆகுறாரு. குரு பார்வையும் இருக்குது இல்லையா? சூப்பராக இருக்குது. கல்யாண வாழ்க்கையில் யாராவது ஒருத்தங்க பிரச்சனை பண்ணாங்களாலே நமக்கு கஷ்டமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவங்க கடகத்துக்கு வந்து என்ன இருக்கும்னா, ரோட்டில் போகிறவன் வரவன்லாம் பிரச்சனை பண்ணிடுவான். கடகத்துக்கு வந்து அதிகமாக எப்போ கோவம் வரும் அப்படின்னா, நான் உனக்கு இவ்வளோ செஞ்சனே, பட் ஆனால் நீ என்னை பதிலுக்கு இப்படி கேட்டுட்டியே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் அந்த கோவமும் கோவத்தோடே சேர்ந்து ஒரு கண்ணீரும் வந்துடும். 5-10 நிறைய பேருக்கு கடன் கொடுப்பாங்க, பட் எதுவுமே வராது மேக்ஸிமம். அதெல்லாம் கொஞ்சம் வந்து சேரும். கொஞ்சம் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா திருப்பி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கடகராசி அன்பர்கள் இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்? அண்ணன்னு கூப்பிட்டு பழகுவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அண்ணன், அக்கா. கடகராசி அன்பர்கள் நிச்சயம் செய்ய வேண்டிய ஒரு வாழ்வியல் பரிகாரம், கொஞ்சம் பால் வாங்குங்க. இல்லை முதியோர் இல்லத்தில் வந்து பெண்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்கிறது. தெருவிலே வந்து நிறைய கடைகள் இருக்குதுன்னா அதில் கடகராசி அன்பர்கள் இந்த கோவிலுக்கு வந்து கண்டிப்பாக போயிட்டு வரணும். போயிட்டு வரும்போது நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும்னா. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சனி வக்ர பயிற்சி கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவியா. கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி முதல்ல என்னென்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் தரப்போகுது? சனி பகவானை நினச்சி ரொம்ப பயந்த ராசி கடகராசி. அஷ்டம சனிலாம் முடிஞ்சாச்சு. இப்போ பாக்ய சனி வக்ரமாக வேற ஆகுறாரு. குரு பார்வையும் இருக்குது இல்லையா? சூப்பராக இருக்குது. ஏன்னா சனி அப்படிங்கிற கிரகம் கடகத்துக்கு வந்து கொஞ்சம் அதிகமான கெடுதல்களை தான் செய்யும். கடக சிம்ம ராசிகளுக்கு வந்து சனி கொஞ்சம் கூடுதலாகவே கெடுதல்கள் அப்படிங்கிறத செய்வார். ஏன்னா சந்திரனும் சூரியனும் சனிக்கு கொஞ்சம் ஆகாத கிரகங்கள் தான். ஏன்னா சனியோட சந்திரன் சேரும்போது புனர்பு தோஷத்தை கொடுப்பாரு, சூரியனோட சனி சேரும்போது பித்ருதோஷத்தை கொடுப்பாரு. அது இன்னும் மோசமான. ஸோ அதனால் சனிக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாத பிளேசஸ் எதுனா கடகமோ சிம்மமோ. சனியே ஜாதகத்தில் கடகம் சிம்மத்தில் உட்காரும்போது கொஞ்சம் மாறுபாடான பலன்கள் தான் அந்த அசண்டன்ட்க்கு நடக்கும், அந்த ஜாதகருக்குங்கிறது நடக்கும். குறிப்பாக தொழிலில் வந்து நிறைய கஷ்டப்படுவாங்க கடகம் சிம்மத்தில் வந்து சனி உட்காந்துட்டாருன்னா. அப்பேற்பட்ட சனி இந்த வக்ரத்துக்கு அப்புறம் நம்ம கடகராசி என்பர்களுக்கு என்ன செய்ய போகிறார்? வக்ரமாகிறாருங்கிறத மீறி குரு பார்வையில் இருக்கிறாரு இல்லையா, அது ரொம்ப விசேஷம். பொதுவான ஒரு கருத்து என்னன்னா, சனி குருவுடைய பார்வையை வாங்கிட்டாரு அப்படின்னா எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம், எந்த ராசியாக வேணாலும் இருக்கலாம், சனியால் பார்வை பலனில் கொடுக்கக்கூடிய கெடுதல்களை கொடுக்க முடியாது. எதனால் சனி பார்க்குற இடம் கெடுது அப்படின்னா, சனி வந்து ஒரு இருள் கிரகம். ஸோ இருட்டு தான் சனி. குருவுடைய பார்வையை வாங்கும்போது சனிக்கு ஒரு ஒளி கிடைக்குது. ஏன்னா குரு பகவான் மாபெரும் ஒளி கிரகம். ஸோ அவருடைய ஒளியை சனிக்கு கொடுக்குறாரு. ஒளியை வாங்குற எல்லா கிரகத்தாலையும் அந்த ஒளியை பிரதிபலிக்க முடியும். அப்போ சனி பகவானுடைய அந்த இருள் தன்மை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நல்லிஃபை ஆகுது. அப்போ குரு பார்வையை வாங்கக்கூடிய சனி 9லையும் இருக்கிறாரு, வக்ரமாகவும் ஆயிட்டார் இல்லையா. நிறைய விஷயத்தில் குறிப்பாக பொருளாதாரம், குடும்பம், வேலைவாய்ப்பு, தொழில், குழந்தை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் கடகராசி என்பவர்களுக்கு நன்மையை மட்டுமே முழுக்க முழுக்க செய்யக்கூடிய ஒரு வக்ர பயிற்சியாக இந்த சனி வக்ர பயிற்சி. இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் கடகராசிக்காரங்களுடைய காதல், கல்யாண வாழ்க்கை இது சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்? ஏன்னா குரு பகவானும் வந்திருக்காரு, கடக வீட்டில் தான் குரு பயிற்சி உச்சமும் ஆயிருக்காருங்கும் போது இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு சாதகமா பாதகமா? ஒரு கல்யாண வாழ்க்கையில் யாராவது ஒருத்தங்க பிரச்சனை பண்ணாங்களாலே நமக்கு கஷ்டமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவங்க கடகத்துக்கு வந்து என்ன இருக்கும்னா, ரோட்டில் போகிறவன் வரவன்லாம் பிரச்சனை பண்ணிடுவான். என்னடா இது, நானும் என் மனைவியும் வீட்டில் இருக்கோம், நீங்கள் தெருவில் தானடா போகிறீங்க, உங்களுக்கு என்னடா பிரச்சனைங்கிற மாதிரி இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க, அண்டை அயலார்கள்லாம் வந்து உள்ளே வந்து குழப்பி விட்டுருப்பாங்க. கடகம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ராசிங்க. ஏன்னா பொதுவாகவே கடகராசிக்காரங்க ரொம்ப லாயலாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு வார்த்தையை கொடுத்துட்டோம், ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டோம்னா அதை எப்படியாவது நிறைவேற்றிடணும். ஒருத்தருக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா அந்த கமிட்மெண்ட்டுக்கு கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கணும்னு கடகம் வந்து இயங்கும். கடகத்துக்கு வந்து அதிகமாக எப்போ கோவம் வரும் அப்படின்னா, நான் உனக்கு இவ்வளோ செஞ்சனே, பட் ஆனால் நீ என்னை பதிலுக்கு இப்படி கேட்டுட்டியே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் அந்த கோவமும் கோவத்தோடே சேர்ந்து ஒரு கண்ணீரும் வந்துடும். நிறைய கடகராசி பாருங்களேன், கோவப்பட்டுக்கிட்டே அழுவாங்க, கண்ணில் தார தாரையாக கண்ணீர் ஊற்றும். ஸோ
ஸோ அந்த மாதிரி எமோஷ்னலான ஒரு பர்சன்ஸ் தான் கடகராசி அன்பர்கள். அவங்களுக்கு வந்து ஒரு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது கல்யாண வாழ்க்கையில் கிடைக்க போகுது. நிறைய கடகராசி அன்பர்கள் கேட்டு பாருங்களேன், இந்த அன்பையும் பாசத்தையும் தவிர எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிம்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அது உங்கள் பார்ட்னர்ட்ட இருந்து கண்டிப்பாக கிடைக்க போகுது. இந்த சுற்றி பிரச்சனை பண்ணிருந்தது பார்த்தீங்களா, அந்த கிரைட்டீரியாஸ்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போக போகுது. உங்கள் மேலே இருந்த அந்த திருஷ்டியாக இருக்கட்டும், இல்லை வீண் பழியாக இருக்கட்டும், திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாம் நீங்கி நீங்களும் உங்கள் மனைவியும் அல்லது நீங்களும் உங்கள் கணவரும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அமையுது. திருமணம் ஆகாத கடகராசி அன்பர்களுக்கு மனதுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வரன் அமையுது. ஒரு பொண்ணு தேடிட்டே இருக்கிறோம்னா நல்ல பொண்ணு அமையிறது, மாப்பிள்ளை தேடுறோம்னா நல்ல மாப்பிள்ளை அமையிறது, டக்குன்னு கல்யாணம் ஆகிறது, செட்டில் ஆகிற மாதிரி நல்ல அமைப்புகள் கடகராசி கண்டிப்பா. இருக்கு. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு? எங்கேயாவது பணம் கொடுத்து வச்சிருக்கிறீங்க, லாக் ஆயிருச்சு, ரொம்ப ஃப்ரெண்டுன்னு தான் கொடுத்தேன், சின்ன சின்ன அமௌண்ட்ஸாகவே நான் நிறைய அமௌண்ட் கொடுத்தேன், இதுதான் கடகம். 5, 10, 5, 10ன்னு நிறைய பேருக்கு கடன் கொடுப்பாங்க. பட் எதுவுமே வராது மேக்ஸிமம். அதெல்லாம் கொஞ்சம் வந்து சேரும். கொஞ்சம் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா திருப்பி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எங்கேயாவது ஒரு பணம் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், ஒரு இல்லீகல் ப்ராப்பர்ட்டி நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அது லீகல் வந்து சரியா இல்லை, கோர்ட் கேசஸ் நடந்துட்டுருக்குன்னா அதில் வந்து நீங்கள் சக்சீட் ஆகக்கூடிய ஒரு யோகம். என்னதான் இருந்தாலும் 9ல் இருக்கிறார் இல்லையா, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஒளியை வாங்கி பார்க்கறதுனால கோர்ட் கேசஸில் வெற்றி அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் கடகராசி என்பவர்களுக்கு நிச்சயமா இருக்கு. அப்பா வழி சொத்துக்கள் மூலியமா ஒரு லாபம். அது அப்பாவுடைய அட்வைஸை கேட்டுட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, அதன் மூலியமா ஒரு யோகம். ஸோ இதெல்லாமே நிரம்ப இருக்கு. பூர்வீக சொத்துக்களால ஒரு லாபம் அப்படிங்கிறத கண்டிப்பா கடகராசி என்பவர்கள் அடைய போறாங்க. இந்த கடக ராசிக்காரங்க சனி வக்ர பயிற்சியில எந்தெந்த விஷயத்துலலாம் ரொம்ப கவனமா இருக்கணும்? கடகராசி அன்பர்கள் இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும்? அண்ணன்னு கூப்பிட்டு பழகுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். அண்ணன், அக்கா, இந்த முறையில் வரவங்க கூட பிறந்தவங்களா இருக்க வேண்டாம். இப்படி யாரையாவது சொல்லி கூப்பிடுறீங்க அப்படின்னாலே அவங்க 11ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். குறிப்பாக கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு வரும்போது என்னதான் பாக்கியத்தில் சனி இருந்தாலும் ஷியூரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், லேண்டில் போட்டேன், கோல்டில் போட்டேன், இதெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஷேர்ஸ், மியூச்சுவல்ஸ், ஸ்பெக்குலேஷன்ஸ் இது பக்கம்லாம் போகாமல் இருக்கிறது நல்லது. மிஞ்சி மிஞ்சி போனால் நீங்கள் அந்த சைடு டிஜிட்டலாக இன்வெஸ்ட் பண்ணணும்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. கோல்டுக்கு காரகமான கிரகமே குரு தான். அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து தயவு செஞ்சு ஷோ ஆஃப் பண்ணிடாதீங்க. ஏன்னா கடகம் இப்போ ஒரு நகை வாங்கியிருக்கேன் அப்படின்னா இப்படி போட்டுட்டு போயிட்டு 4 பேர் நான் இந்த நகை வாங்கினேன், இத்தனை கிராம் வேஸ்டேஜ் இந்த கடையில் வாங்கினேன், இவ்வளோ போட்டுட்டான் பாவி அப்படிலாம் போய் பேசிடாதீங்க. பெண்களாக இருந்தால் கடகம் வந்து இதை வந்து ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு பண்ண மாட்டாங்க. ஒரு சந்தோஷத்தில் எல்லாத்தையுமே பகிர்ந்துருவாங்க. ஸோ அது வந்து ஒரு ஆசைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆசையில் வந்து கொஞ்சம் ஆசலரேட் ஆகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் பேசுறது. ஒரு குழந்தை புது ட்ரெஸ் போட்டால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் காமிக்கும்ல, சேம் மைண்ட் செட், அதிலே போய் எல்லாத்தையும் சொல்லிடுறது. மென்னாக இருந்தாலும் உங்களுடைய அந்த க்ரெடென்ஷியல்ஸில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியில் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து பெருசாக ஷேர் பண்ணாமல் கொஞ்சம் சட்டிலாக இருந்துக்கிறது நல்லது. மேம் இந்த காலகட்டத்துல வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து குழந்தை பிராப்தத்தை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இந்த சனி வக்ர பயிற்சி வர்றதே கடகத்துக்கு வந்து நல்ல ஒரு குழந்தை பிராப்தத்தை தர்றதுதான். ஏன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு அதை தவிர வேற எதுவுமே பிரச்சனையா இருக்காது. உடம்ப பார்க்க மாட்டாங்க, வேலையை பார்க்க மாட்டாங்க, தொழிலை பார்க்க மாட்டாங்க. அந்த குழந்தை இல்லைங்கிறது மட்டும்தான் பிரச்சனையா இருக்கும். கடகத்துல பெண்கள் பாவம் நிறைய அந்த பிரெக்னன்சிஸ் வந்து மிஸ்கேரியேஜ் ஆகுறது, எக்டோபிக் பிரெக்னன்சியா போறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய கடகராசி பெண்கள் வந்து அஷ்டம சனியில சந்திச்சிருப்பாங்க. ஸோ அதனால உடம்பும் மனசுமே ரொம்ப பலகீனமா இருக்கும். ஸோ நீங்க கடகராசி ஆணாவே இருந்தாலும் உங்க ஒய்ஃபுக்கு இந்த விஷயங்கள் நடந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த நிலையெல்லாம் மாறி நல்ல நேரத்துல ஒரு கரு ஜனிக்கிறது, ஸோ ப்ரெக்னன்சி ஜேர்னிங்கிறது அடுத்தடுத்து நல்லா போகிறது, நீங்கள் என்ன குழந்தை விருப்பப்படுறீங்களோ அதே குழந்தை வந்து உங்களுக்கு பிறக்கிறது. 9ஆம் இடம் வலுவாக இருக்குது, சனியுடைய சம்பந்தம் இருக்குது இல்லையா, சனி அப்படிங்கிறவர் உங்களுடைய முன்னோர்கள். உங்கள் முன்னோர்களில் உங்களுக்கு பிடிச்ச யாரோ ஒரு நபர், உங்கள் தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், அவங்களே வந்து உங்களுக்கு குழந்தையா பிறக்கிறதுக்கான ஒரு பிராப்தம் எல்லாமே இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் கடகராசி அன்பர்களுக்கு இருக்கு. இந்த காலகட்டத்துல கடகராசிக்காரங்க செய்ய வேண்டிய வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது? கடகராசி அன்பர்கள் நிச்சயம் செய்ய வேண்டிய ஒரு வாழ்வியல் பரிகாரம், கொஞ்சம் பால் வாங்குங்க. கஷ்டப்பட்டவங்க எங்கேயாவது பக்கத்தில் இருக்கிறாங்கன்னா வாங்கி ஒரு திங்கட்கிழமையில உங்கள் கையால் கொடுத்துருங்க. மாதத்துக்கு ஒரு திங்கட்கிழமையாவது வாங்கி கொடுங்க. நல்ல வெல்லாஃபாக இருக்கிறேன் அப்படின்னா, ஒரு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் இருக்குது, நீங்கள் பால் வாங்கி கொடுத்தா அந்த பாலை பார்த்து அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரோட மனசும் நிறையும் சந்தோஷப்படுவாங்க, வயிறார அதை குடிப்பாங்க அப்படின்னா ஒரு மந்த்லி கூட நீங்கள் பால் வாங்கி கொடுங்க. ஒவ்வொரு மந்த்துமே நான் பால் வாங்கி கொடுக்குறேன், ஆஃபர் பண்ணுறேங்கிற ஒரு பொறுப்பை எடுத்துக்கோங்க. இது நீங்கள் லைஃப் டைம் பண்ணுறீங்கன்னா வேறு லெவலுங்க. ஏன்னா பால் தானம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்றது. பால் அப்படிங்கிறது உங்கள் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும், உங்கள் ஆயுளை அதிகப்படுத்தும். இப்போ பிரதோஷத்துக்கே நந்திக்கு வந்து அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்தா ஆயுள் விருத்தி கிடைக்கும்னு கோயில்கள்லேயே எழுதி போட்டிருப்பாங்க. பால் அப்படிங்கிறது நமக்கு ஆயுள் விருத்தி அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியது. அதனால் நீங்கள் அதை தானம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது.
ப்ளஸ் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கடகராசி அன்பர்கள் வந்து அம்மா வயதில் உள்ள பெண்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு உங்களுடைய மாரல் சப்போர்ட்ட குடுக்குறது, அம்மாவ நல்லா பார்த்துக்கிறது, வெளியில கூட்டிட்டு போறது, இல்ல முதியோர் இல்லத்துல வந்து பெண்கள் இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு உதவி செய்றது. தெருவுலயே வந்து நெறைய கடைகள் இருக்குதுன்னா, அதுல பெண்கள் போட்டிருக்க கடை, அதுலயும் வயோதிகமான பெண்கள் போட்டிருக்க கடையில பேரம் பேசாம பொருள வாங்கிக்கிறது. இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா, இந்த சனி வக்ர பயிற்சி இன்னும் நல்ல பலன்கள குடுக்கும். கடகராசிக்காரங்க தவறாமல் போக வேண்டிய சனி பகவானுக்கு உகந்த கோயில் அப்படின்னா அது எந்த கோயில்? கடகராசி அன்பர்கள் இந்த கோவிலுக்கு வந்து கண்டிப்பா போயிட்டு வரணும். போயிட்டு வரும்போது நெறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும்னா, திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் போய் பார்த்துட்டு வரணும். ஸோ இங்க ஒரு சனிக்கிழமை போய் சனீஸ்வர பகவானுக்கு உங்க பெயர்ல ஒரு அர்ச்சனை வச்சுட்டு வர்றதுங்கிறது ரொம்ப விசேஷம். அந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்த நாள்ல இருந்து அடுத்தடுத்த சனிக்கிழமைகள்ல இருந்து நல்லெண்ணெய் வச்சு தொடர்ந்து குளிக்க ஆரம்பிங்க. நெறைய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். பொதுவா கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கிறது? என்ன மாரியான பலன்களை செய்யும்? எதுல கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாரியான பல தகவல்களை எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி காவ்யா. அவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். அவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம்.